வியூவர்ஸ், வெல்கம் டு லவ்லி சாமி கேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராணி 3யில் பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் பண்ணணும். நீங்கள் நிச்சயமாக டோர் எஸ்கேப் பண்ணணும். இல்லை இறங்கியிருக்கேன் பற்றியில் கழிவு கூட நம்மளை வர வைக்கி. ஓகே, நம்ம இன்றைக்கி எப்படியாவது வந்து கிராணி 3யில் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், இது ரொம்ப தொல்லை பண்ணும். இதை நம்ம கவனிக்க வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்றோம். அதாவது கிராணியும் கூப்பிட்றோம், கிராண்ட்பாவும் கூப்பிட்றோம். இன்றைக்கி ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஓகே, சவுண்டு குறைச்சிட்டுக்குடுவோம். யாரோ வராங்களான்னு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த கேம் விளையாடவே. ஓகே காய்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுதேன். அதுவும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. கிராணி போகிறா பாருங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போவோம். போய் பார்ப்போமா? ஐயோ, எஸ்கேப் போட தம்பி. இங்கே டோர் எஸ்கேப் பண்ண பார்த்தீங்க. அதாவது டோர் எஸ்கேப் பண்ணால் கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டம். அது ட்ரெயினுக்கு நிறைய பொருள் தேவை. டோராச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அதை பற்றி பேச டைம் இல்லை. இப்போ நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்கணும். ரெக்கார்டு வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. கிராண்ட்பா வந்துடக்கூடாது, கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. வரலப்பா. இந்த கேம் பற்றினா ரொம்ப திகிலாக இருக்குங்க. அங்கே நிறைய பேர் லேண்டு. நீங்கள் வெப்பன் கீ கிடச்சிட்டிங்க, சூப்பர். பாவி, வெப்பன் கீ கிடச்சிட்டிங்க. ஓகே, பஸ் நம்ம உண்டிகள் எடுத்துக்கலாம். நீங்கள் கிராண்ட் பார்க்க கூட எதாவது பயமாக இருக்குது. நம்ம கிராண்டிட்டேருந்து கூட தப்பிச்சிக்கலாம், ஆனால் கிராண்ட் பாடம் தப்பிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் ஷார்ட்கன்னு வச்சுருப்பான். அது கொஞ்சம் தப்பிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, நம்ம உண்டிகள் எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுதுங்க, ஒரு லைக் ஆச்சு பண்ணி விட்டுங்க காய்ஸ். ஓகே, நம்ம கீழே போய் கல்லை பறிக்கலாம். எங்கே யாரோ வராங்களா? அப்பாடி, யாரும் வரல. கிளம்பி நிற்காங்க. ஓடு. ஃபஸ்ட் கல்லை பறிக்கலாம். ஃபஸ்ட்டு கல் எடுத்துகிட்டு இந்த கிளவி தான் முதல்ல அடிக்க வந்தானே. கிளவி என்ன அழக்கானோ அந்த இருக்கா போடு. எங்கேயும் புரிஞ்சிச்சிங்க. அடப்பாய், மிஸ்டேக் ஆகிட்டிங்க. ஐயோ, இப்படி தான் நிறைய மிஸ்டேக் வரும் கேமில். நம்ம இதெல்லாம் கண்டுக்கூடாதுங்க. இன்றைக்கி முடிவில் தாங்க இருக்கேன். ட்ரெயின் எஸ்கேப் டோர் எஸ்கேப் எப்படியாவது இன்றைக்கி பண்ணி திரும்பி முடிவில் தான் இருக்கேன். டோர் எஸ்கேப் எப்படியாவது இன்றைக்கி பண்ணின்னு முடிவில் தான் இருக்கேன். ஃபியூஸ் வேணும். ஃபியூஸ் நான் எங்கே போய் தேட? நான் அதை வேறு ட்ரெயின் எஸ்கேப் பண்ணணும்னு நினச்சிட்டு அதை வேறு இது பண்ணிட்டேன். ஓகே, நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்கணும். ஓகே, கேள்வி அடப்பாவி, இங்கே வந்தோடனே போகிறாப்பாங்க. என்னங்க அடப்பாவி, என்னையா இது? இந்த கிளவி தாங்க நம்ம முதல்ல அடிக்கணும். ஆமாம், இந்த கிளவி தான் கொல்லணும். ஒரு கல் கிடச்சிட்டு. ஓகே, இந்த ஒரு கல்லை வச்சு இந்த கிளவி சோழி முடிக்கிறேன் பாரு. கிராணி, கல் இருக்கு, இன்னொரு கல் இருக்கு. அப்போ இந்த கல் எடுத்து இந்த மொட்டை தலைவனோட மண்டையிலே ஒரு அடி. இல்லை, ஐயோ அடப்பாவி, என்னடா நீ சுட வரியா? பரவாயில்ல, என்கிட்ட தான் ஷார்ட்கன் இருக்கு. கிளவி வர சொல்லு. இங்கே வாடி, இப்போ வாடி பாப்பா, இப்போ வா எங்கே இருந்தாலும் இப்போ வா. ஐயோ, வந்துடக்கூடாது. இப்போ வா. கையில் M87 இருக்கு. ஒன்ட்டா பிடிப்பான். உடனே சரி, நம்ம கண்ணை இப்படி இங்கே போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனில் போய் பார்ப்போம். கிச்சனில் ஏதாச்சும் கிடக்கான்னு பார்ப்போம். கிச்சனில் ஃபியூஸ் இருந்துச்சுக்கோங்களேன். ஃபியூஸ் இருந்தால் நம்மளுக்கு மாசு. ஓகே, ஐயோ, இங்கே ஃபோன் கொஞ்சம் ஹேங்கை போடும், நினச்சிக்கோங்க. நமக்கு தேங்காய் பற்றினா தேவைப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காயில் காயின் இருக்கும். அதாவது டோர் எஸ்கேப் இருக்கும், ட்ரெயின் எஸ்கேப் இருக்கும். ட்ரெயின் எஸ்கேப் பண்ணால் டோர் எஸ்கேப் கிடைக்கும், டோர் எஸ்கேப் இருந்தால் ட்ரெயின் எஸ்கேப் கிடைக்குங்க. என்னதுங்க இது? பாருங்கள், இதான் சில பேர் ட்ரிக்கும்பாங்க. டெலிபோர்ட் ஆகிடலாம் பற்றிலாம் எப்படி? ஓகே, அவங்க அப்படி நம்ம இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன்டா உட்கார்ற? அவங்க ஃபஸ்ட்டு நம்ம மேலே போய் பார்க்கணும். இந்த டயர் ஓப்பன் பண்ணோமா? ஓப்பன் பண்ணல, பார்ப்போம் அப்படி வச்சுருக்கான்னு. ஐயோ, இங்கே ஒன்றுமே இல்லை. என்னது டோர் எஸ்கேப்புக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்கு. டோர் எஸ்கேப்புக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்க. சரி, நம்ம இது இடத்தையும் நோண்டி பார்ப்போம். கீழே கண்ணை பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த கண்ணை எடுக்கலாம். அந்த கண்ணு பற்றி இப்போ முக்கியம். ரெக்கார்டு ப்ளே ஆகுது. இந்த கண் பற்றி இப்போ முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காக்காவை போட்டு தள்ளணும். செம்ம ஐடியா கிடச்சிட்டு. காக்காவை போட்டு தள்ளுறதுக்கு துப்பாக்கி வேணும். எங்கே இருக்குது? எடுறா துப்பாக்கிய.
காக்கா பக்கத்தில் இருந்தாச்சு போட்டுற காக்காவை. இங்கே காக்கா வச்சு விட்டாச்சு. நம்ம ஜெனரேஷன் கேபிள் அப்படி என்னமோ கிடச்சிருக்கு. இது பற்றினா முக்கியம். அதாவது இது வந்து இங்கே என்னங்க கீழே விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் இருப்போம் போல இருக்குது. இது நான் வந்து கரண்ட் ஆன் பண்ணுறதுக்கு வேணும். ஆனால் முக்கியமாக ஷெட்கி வேணுமே. ஷெட்கிக்கு நான் எங்கே போவேன்? ஷெட்கி இருந்தால் தானே நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். எங்கே நம்ம மேலே உள்ள ட்ராயர் அங்கே ஓப்பன் பண்ணலாம். வாங்க அதே ஓப்பன் பண்ணிட்டு வாங்க சூட்டு பார்ப்போம். வந்துட்டலாம் கண்ணு இல்லையே, சூடு பார்ப்பேனே. வாங்க வாங்க அப்படியே வாங்க. கேட்டு பயல இவ்வளோ வயசாகுது, ஸ்லோ மோஷன் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இங்கே போட்டுருவோம். எங்கள் வாய் எப்படி அடிக்கடி குறை தான் செய்யும், கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படுத்த வீடியோ நான் டெய்லி போடுதேன். கிளவிக்க சாப்பு மாதிரி கிளவனுக்கு வைக்கணும். கிளவிக்கு பாப்பு வச்சிட்டேன். ரெக்கார்ட் ப்ளே பண்ணும் உங்களுக்கு தெரியாது. சாரி கைஸ், கொஞ்சம் மறைச்சிட்டேன். அவங்க டக்குன்னு கீழே போவோம். ஓகே, இப்போ நம்ம செட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம். ஜெனரேஷன் கேபிள் ட்ரா ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கரண்ட் வேணும், ஃபியூஸ் வேணும். வாங்க மெயின் ஆன் பண்ணிட்டேன். இருக்கா எனக்கு தீப்பெட்டி இருக்குங்க, தேவைப்படாதீங்க. நம்ம தான் காக்காவை கொண்டாச்சே, அப்போத்துக்கிட்டா தீப்பெட்டி அப்படின்னு கேட்டேன் நினச்சேன். வாங்க என்னங்க இவனே துரத்திட்டு வரான். சரி ஈக்குவட்டு ஐயோ கேள்ட்டு பையனுக்கு வயசாகிடலாம், என்ன செய்ய முடியும்? கண்ணு முன்னு தெரியாமல் கண்ணிலே குத்தி போட்டால் என்ன செய்யறது? டக்குன்னு நாங்கள் மேலே போயிடுவோம். மேலே போய் அடித்ததுலேயே மேலே போயிடும். இந்த கண்ணுக்கு கலங்கிடும். கிளம்பாமல் ஒழுங்கு மேலே போயிடுவோம். வாங்க. இங்கே ஃபன்னி சவுண்டு போய்ட்டு நெக்ஸ்ட் டைமில் வந்து எடிட் ஆகும். எடிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறைச்சல் இருக்குது. அதனால் வந்து இன்ட்ரோலாம் வரமாட்டேங்க. எனக்கு இன்ட்ரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணி வீடியோ போடுதேன். நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணால் போதும். சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பண்ண வேணாம், லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. எங்கேயாச்சும் கிடச்சிட்டுங்க, சூப்பருங்க. அவங்க எடுத்துடலாம். இதை டோர் எஸ்கேப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கிராணி கேம் விளையாடவே கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய பேருக்கு கிராணி கேம்னால் ஜெயிக்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா துரத்தி அடித்தா யாருக்கு தான் பிடிக்காது? நீங்களே சொல்லுங்கள். என்ன செய்ய? இங்கே இந்த ஃபியூஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. ஃபியூஸ் இருந்தால் கையை காமிச்சிட்டு போயிடுவேன். பார்த்துக்கோ, மாட்டி விட்ருவோம். இங்கே லிவர் திருப்பிவிட்டீங்க. நீ ஃபியூஸ் மட்டும் இருக்கும். ஃபீஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியலை. ஓகே, ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டேன். கிளவி அடிச்சிட்டு இங்கே திடீர்னு அடிங்க. ஐயோ என்ன செய்ய தெரியல. கஷ்டப்பட்டு நம்ம டோரஸ்கே பண்ண முடியாதோ. கேள்ட்டு பையன் கையில் M8087 வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிறது கேம் கஷ்டம்னா என்ன கேம் பார்த்தீங்கன்னா வந்து கிராணி கேம் வந்து எக்ஸ்ட்ரீம் மூட ரொம்ப கஷ்டம். அது இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் மூட தான் மித்திர ரொம்ப கஷ்டம். ஆனால் ஈஸி மூட வச்சு விளையாடவே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்போ எக்ஸ்ட்ரீம் மூட போட்டு எதுக்கு குறையணும்? நீங்களே சொல்லுங்கள். சரி, இதுக்கு பேச நேரம் இல்லை. எங்கே இந்த உண்டி வீல் டக்குன்னு எடுத்துகிட்டு இந்த கிராண்ட்பாவோட தாரையை எடுத்துக்கலாம். கல்லட்ரா கல்லுங்க இருக்குது. தாரேன் இந்த கல் எடுத்து இந்த கிராண்ட்பாவோட எங்கே நிற்காம பார்ப்போம். வாடா பார்ப்போம். பயமா பத்தியா? வாடா வந்துட்டான். கிராணி விளையாட கொஞ்சம் கஷ்டம்தான், புரியுதா? இப்போ புரிஞ்சுது எனக்கு. கஷ்டமான கேம்னு கிராணி தான். சரி போடி பைபிளே. கிராணி விளையாட கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நம்மளுக்கு கஷ்டம்னு நமக்கு போடாது. உண்டியில் டக்குன்னு ஐயோ சமாதானமாக போய் எடுத்துடணும். எடுத்துட்டா எட்ரா கைப்புள்ள ஓடுறா கைப்புள்ள ஏண்டா சரி கொடுங்கடா. இன்றைக்கி டோர் எஸ்கேப் பண்ணி இந்த முடிவில் தான் வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு காலையில் உட்காந்து கேம் விளையாண்டு என்னது எனக்கு தேவையா? கல் இருக்கு. ஆஹா, ஒரு கல் கடிச்சிட்டு இந்த கல்லை எடுத்துக்கலாம். எட்ரா கல்லை. ஐயோ கண்ணு குருடாயிட்டே. தெரியுது. இப்போ வாங்கடா பார்ப்போம். இப்போ எவ்வளோ இருந்தாலும் சரி. எங்கே இருக்காங்க பார்ப்போம். எங்கே தெரிஞ்சுன்னா மண்டையோட ஒரு அடி தூடப்படி. எங்கடி நிற்கான்? என்னை பார்த்து பயந்து ஓடிட்டீங்களா? இங்கே வாங்க பார்ப்போம். அந்த பயம் இருக்கணும். எனக்கு அந்த பயம் இருக்கணும். எனக்கு தான் பயமாக இருக்குது. கீழே போகலாம். கீழே போய்ட்டு இந்த கண்ணாடி இருக்கும் பற்றியில் கண்ணாடி உடைக்கணும். கண்ணாடி ஐயோ ரெக்கார்டாக இதாகுதே ரப்பாவே. ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் ஹேங்கை போடும் ரெக்கார்டு. டக்குன்னு உள்ளே போவோம். சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுன்னு போவே. சேஃப்டி இருக்குது. நம்ம அந்த குரோபார் எடுத்துக்கிடுவோம். எங்கள் கொஞ்சம் பயமாக தான் இங்கே இருக்குது விளையாடவே. யாரும் வரக்கூடாது. யாரும் வந்துடாதீங்க.
வந்துடக்கூடாது போ. எங்கே டெடி இருக்குங்க. ஐயோ படபடம் இங்கே கேம் விளாடவே. கடைசி கட்ட வேறு அவுட் ஆகிடக்கூடாது. கடைசி கட்டத்தில் தோத்துட்டோன்னா நம்ம அவ்வளோதான். ஐயோ பயமாக இருக்க. இங்கே நினச்சேன் நீ இந்த வண்டி வருவேன்னே. ஐயோ என்ன செய்யனே தெரியலைங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது இந்த கேம் விளாடவே. டக்கு நம்ம மேலே போயிடுவோமா? போடி. நீங்கள் சட்டியை ஊற்றிட்டு ஓடினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு டோர் எஸ்கேப் பண்ண மாட்டேன். இங்கே சேஃப் கீ கிடச்சிட்டிங்க. இது ஃபியூஸ் மட்டும் இருந்தால் போதும் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஃபியூஸுக்கு நான் எங்கே போவா தெரியலையே. இங்கே வந்துடக்கூடாதுங்க. ஐயோப்பா யாரும் வந்துடாதியடா தம்பி. வந்துருக்கும் இங்கே சேஃப். யாருங்க இவ எப்படி துரத்துதானே. சரி எங்கே அந்த கிராண்ட்பா மடிச்சு விட்டுக்கலாம், கிராணி மட்டும் மடிச்சு விட முடியாது. அவன் போகிறாலாம் பார்ப்போம். எங்கள் ஃபியூஸ் கிடச்சிட்டிங்க. ஆடா இட்றாங்க. எங்கள் ஃபியூஸ் கிடச்சிட்டிங்க. டக்குன்னு எஸ்கேப் ஆகிடும் காய்ஸ். ஃபியூஸ் கிடச்சிட்டு ஆஹா நான் நம்ம கேட்பரி ஃபியூஸாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஃபியூஸ் கிடச்சிட்டு டக்குன்னு ஆன் பண்ணுறா தம்பி. இங்கே ஓகே இங்கே கதை ஓப்பன் ஆகிடுச்சு நினைச்சி தூர பிடி பாவே. எஸ்கேப் ஆகிட டக்குன்னு இங்கே டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஜாலி. ஓகேங்க இன்றைக்கி வந்து டோர் எஸ்கேப் இன்றைக்கி பண்ணணும். டக்குன்னு ஓடுறாடே. எங்க ஃபியூஸ் கிடச்சிட்டிங்க. சப்பா இப்போ தாங்க எனக்கு மனசு குழுவாக இருக்குது. ஓகே எஸ்கேப் ஆகிடலாம். இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து டோர் எஸ்கேப் பண்ணிக்கிறேன் காய்ஸ். ஓடுற கைப்புள்ள. ஓகே என்ன கிளவி சிலிண்டரினா போயிட்டு வரட்டா. பக்கம் காரம் சாரமாக இருக்காங்க. ஓகே காய்ஸ் இன்றைக்கி வந்து ஈஸி மோட் வச்சு நம்ம கிராணி 3 வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். அடுத்து என்ன வீடியோ போட மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வந்து ஏகப்பட்ட ஹேரர் கேம், அதாவது ஏகப்பட்ட வீடியோஸ் தான் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். லவ்லி சமீம் கேமிங் சேனல். பை பாய். மை நேம் இஸ் எல்எஸ்.